Welcome to this lecture on evolute of an ellipse. Steps to find the evolute of a curve. Center of curvature kind of formula x bar and y bar. X bar equal x minus y1 by y2 1 plus y1 square. Y bar equal y plus 1 plus y1 square by y2. By x bar la y bar இருக்கக்கூடிய parameter eliminate பண்ணணும். This steps 2. Then generalizing x bar and y bar, we get the equation of the evolute. இப்போ யூஸ்வலாக எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா தான் எப்பயுமே பயன்படுத்துறது. ஆனால் எலிப்ஸுக்கான எவலூட் கண்டுபிடிக்கும் போது எலிப்ஸுக்கான எவலூட் அடுத்தது ஹைப்பர்போலா, அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, இந்த பேராமெட்ரிக் ஃபார்முக்கெலாம் எக்ஸ் பார் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிடும். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜருக்கான ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால் எக்ஸ் பார் இந்த இடத்துல மட்டும் இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் பார் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் டேஷ், விச் மீன்ஸ் ஒய்யை ஃபஸ்ட் டைம் டிஏ பொறுத்தோ அல்லது தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் டேஷ் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஷ் இன்ட்டு ஒய் டேஷ். ஒய் பார் ஈக்குவல் ஒய் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் டேஷ் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எக்ஸ் டபுள் டேஷ் ஒய் டேஷ். Find the evolute of the ellipse. X square by a square plus y square by b square equal 1. இதுக்கான parametric equation x equal to a cos t, y equal to b sin t. இப்போ என்னென்ன தேவைன்னா x dash தேவை, அடுத்தது x double dash தேவை, அதே மாதிரி y dash தேவை, அடுத்தது y double dash தேவை. Now differentiating with respect to t. a cos t differentiate பண்ணும்போது என்ன வரும்னா minus a sin t. Again டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஏ காஸ் டி. சிமிலர்லி ஒய்யை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் டி, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அதனால் இந்த இடத்துல ஒய்யை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் டபுள் டேஷ் மைனஸ் பி சைன் டிங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிருது. எக்ஸ் டேஷ் தெரியும், எக்ஸ் டபுள் டேஷ் தெரியும், அதேமாதிரி ஒய் டேஷ் தெரியும், ஒய் டபுள் டேஷ் வந்து தெரியும். To calculate the center of curvature x bar comma y bar. இப்போ x bar kind of formula x minus y dash x dash the whole square plus y dash the whole square divided by x dash y double dash minus of x double dash into y dash. A cos t minus b cos t, a square sin square t plus b square cos square t, ab sin square t plus ab cos square t. நீங்கள் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ப்ளீஸ் செக் தட். இப்போ இதில் எது காமனாக இருக்குன்னா ஏபி காமனாக இருக்குது. ஏபி வெளியே எடுத்துடலாம். இப்போ என்னவாகும், சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டியினுடைய வேல்யூ வந்து 1. இப்போ இந்த இடத்துல பி இருக்குது. ஒரு பி வந்து கேன்சல் ஆச்சுன்னா கீழே டினாமினேட்டரில் ஏ மட்டும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல காஸ் டி மட்டும் இருக்கும். ஏன்னா ஏபின்னு வரும், ஒரு பிக்கு பி வந்து கேன்சல் ஆகும், காஸ் டி பை ஏன்னு மட்டும் கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா இந்த ஏவை எடுத்து எதனா கூட மல்டிஃபிகேஷன், அதாவது எல்சிஎம் வந்து எடுக்கணும். இந்த காஸ்டியை உள்ளக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவாக கூடயும் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஏவை மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது என்னவாகும், ஏ ஸ்கொயர் காஸ்டின்னு வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த காஸ்டியை மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி காஸ்டி மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் காஸ் கியூப் டின்னு கிடைக்கும் டிவைடட் பை ஏ. இப்போ யாரையாவது இதில் காமனாக வெளியே எடுக்கலாமா? ஏதாவது இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் காஸ்டின்னு இருக்குது, இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி காஸ்டின்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் காஸ்டியை காமனாக வெளியே எடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல 1ன்னு வரும். யார் மட்டும் இருப்பாங்கன்னா சைன் ஸ்கொயர் டி மட்டும் இருக்கும். ஏ ஸ்கொயர் காஸ்டி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் டி அப்படியே இருக்கலாம். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி வந்து என்ன ஆன்சர் வரும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி விச் இஸ் காஸ் ஸ்கொயர் டி. ஆல்ரெடி இங்கே ஃப்ரண்ட்டில் யார் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா காஸ் டி. இந்த காஸ் டியை காஸ் ஸ்கொயர் டியை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது ஆன்சர் வந்து ஏ ஸ்கொயர் காஸ் கியூப் டி மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் டி டிவைடட் பை 1 பை ஏன்னு வந்து கிடைக்கும். தென்
காஸ் கியூப் டீயை ப்ளக் பண்ணி வெளியே எழுதுகிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ காஸ் கியூப் டி. இது வந்து எக்ஸ் பார்க்கான வேல்யூ. இப்போ இதே மாதிரி தான் ஒய் பார்னுடைய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஒய் பார் ஃபார்முலா, தென் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ். பி சைன் டி, எக்ஸ் டேஷ்னுடைய வேல்யூ வந்து மைனஸ் ஏ சைன் டி. இப்போ இந்த டேர்ம் போன ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய அதே ஆன்சரையும் எடுத்து எழுதலாம். ஏன்னா இந்த டேர்ம் வந்து மாறாது. அதனால் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டி, ஏபி சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் ஏபி காஸ் ஸ்கொயர் டி. இப்போ இதுலேயும் ஏபி காமனாக வெளியே எடுக்கலாம். இந்த டைம் வந்து ஏ வந்து கேன்சல் ஆகும். அப்போ கீழே எது இருக்குன்னா பி வந்து இருக்கும். சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டியினுடைய வேல்யூ வந்து 1. அகைன் we are repeating the same procedure. எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே ஒய் பார் கண்டுபிடிக்கிறது. இந்த பியை எடுத்து இதனோட கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். சைன் டி அதில் இருக்கக்கூடிய ஓவராலாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணுறேன். அது ஃபைனல் ஆன்சர் பி ஸ்கொயர் சைன் டி மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் கியூப் டி. ஏன்னா அது மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் டியும் சைன் டி மல்டிஃபிகேஷன் பண்ணும் சைன் கியூப் டின்னு மாறும். மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு சைன் டி. இப்போ எது வெளியே எடுக்கலாம்னா பி ஸ்கொயர் சைன் டியை காமனாக வெளியே எடுத்துலாம். வெளியே எடுத்தால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி இருக்கும். ஏன்னா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி இதில் இருக்குது. அது ஏ ஸ்கொயர் சைன் கியூப் டி மட்டும் தனியாக இருக்குது. பி ஸ்கொயர் ரெண்டு இடத்துல வந்திருக்கு. அதனால் பி ஸ்கொயர் சைன் டியை காமனாக வெளியே எடுத்துட்டால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் கியூப் டின்னு வந்து கிடைக்கும். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி சைன் ஸ்கொயர் டி, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டிக்கான வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் டி. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். சைன் டியோட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது பி ஸ்கொயர் சைன் கியூப் டின்னு கிடைக்கும். மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் கியூப் டி டிவைடட் பை பி. Now the answer is b square minus a square by b sin cube t. இப்போ இதில் பெராமீட்டர் யாருன்னா வந்து t. இப்போ எக்ஸ் பார் வந்து என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ சைன் கியூப் டின்னு வந்தது. ஒய் பார் வந்து சாரி சைன் கியூப் இல்லை காஸ் கியூப். காஸ் கியூப் டி. இப்போ இவங்க ரெண்டு பேரில் இருந்தும் டீயை வந்து எலிமினேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் ஒரு சிம்பிளான ட்ரிக் யூஸ் பண்ணேன். இப்போ காஸ் ஸ்கொயர் டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி என்னவாகும்? இதனோட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த இடத்துல எனக்கு சைன் ஸ்கொயர்னு மாற்றணும். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு காஸ் ஸ்கொயர்னு மாற்றணும். என்ன செய்யலாம்? க்யூபை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். ஸ்கொயரை அப்டேட் பண்ணணும். இப்போ க்யூபை கேன்சல் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் பவர் 1/3 ரைஸ் பண்ணலாம். அடுத்தது ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரே சமயம் 2/3 ரெண்டு சைடும் பவர் 2/3 ரைஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் வந்துடும், இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். அந்த போன ப்ராப்ளத்தினுடைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் பார் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ காஸ் கியூப் டி. இந்த ஏவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏ எக்ஸ் பார்னு மாறும். அப்போ இந்த சைடு எது மட்டும் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் டி மட்டும் இருக்கும். ஏ எக்ஸ் பார் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் கியூப் டி. காஸ் கியூப் டியை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்ருக்கணும். அதனால் இதை கீழே டிவைடேட்டில் எடுத்துகிட்டு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கீழே டிவைடேட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த க்யூபை பவர் 2ஆக மாற்றணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் 1/3 ரைஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் இந்த க்யூப் வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் வந்து கிடச்சிடும். இவங்க ரெண்டு பேரும் மிங்கிள் பண்ணி ரெண்டு சைடும் பவர் வந்து 2/3 ரைஸ் பண்ணுறேன். இப்போ 2/3 பவர் ரைஸ் ஆகும்போது ஏ எக்ஸ் பார் ஹோல் பவர் 2/3 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டி. இதே மாதிரி தான் வந்து ஒய் பார்க்கு வந்து மாற்றணும். இது ஒய் பார்க்கான வேல்யூ. பி இந்த சைடு வந்துடும். பி ஒய் பார் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் கியூப் டி. இதில் மைனஸை காமனாக வெளியே எடுத்துலாம். பி ஒய் பார் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து பவர் 2/3 ரைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்னவா மாறினா ப்ளஸ்ஸாக மாறிடும். பி ஒய் பார் ஹோல் பவர் 2/3 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இப்போ இது வந்து சைன் ஸ்கொயர் டி, இது காஸ் ஸ்கொயர் டி. Now adding 1 and 2 we get லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணணும்.
cos square t plus sin square t, the value is 1. Now the locus of the evolute is, denominator ஒரே வேல்யூ இருக்குது, a square minus b square whole power 2 by 3, a square minus b square whole power 2 by 3. இதை மல்டிஃபிகேஷன் இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்பொழுது ax bar whole power 2 by 3 plus by whole power 2 by 3 equal a square minus b square 2 by 3. இதில் x பாரை x-ஆ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும், y பாரை y-ஆ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். இப்போ நான் எவலூட் பற்றி ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கிறேன். எவலூட்ன்றது விச் இஸ் நத்திங் பட் லோக்கஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர். சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சனுடைய சென்டரை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வளைவரை தான் வந்து எவலூட் ஆஃப் எ கிவன் கர்வ். இதை நீங்கள் இன்ட்ராக்டிவ் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு வெப்பேஜ் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த எவலூட்டும் எலிப்ஸுக்கு எவலூட் வந்து எப்படி ட்ரா பண்ணிக்கிறாங்கன்றது தெரியும். இன்னொரு விதமாக நாமளே செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஜியோஜிப்ரா ஆப்பில் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ என்னென்ன எடுத்துக்க போகிறேன்னா, இப்போ எலிப்ஸ்க்கான ஈக்குவேஷன் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நான் இதுக்கப்புறமா ஏனுடைய வேல்யூ வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன், பியினுடைய வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஏனுடைய வேல்யூ 5, பியினுடைய வேல்யூ 3. நீங்கள் வேறு ஏதாவது ஏனுடைய மதிப்பை பியினுடைய மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், ஏனுடைய மதிப்பு 5, பியினுடைய மதிப்பு 3 நான் எடுத்துக்கூடிய ப்ராப்ளத்தில். இப்போ இதான் வந்து ஜியோஜிப்ரா 2D கிராஃப் கால்குலேட்டர். இதில் எலிப்ஸினுடைய ஈக்குவேஷன் வந்து டைப் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னுடைய வேல்யூ, ஏனுடைய மதிப்பு நான் 5ன்னு எடுத்துருக்கிறேன், 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பியினுடைய மதிப்பு 3, அப்போ 9 ஈக்குவல் 1. எலிப்ஸ்க்கான டயக்ராம் வந்து கிடைக்கும். Now again, இப்போ டீங்கிறது வந்து வேரி ஆகிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ டீனுடைய வேல்யூ ஒரு 7ன்னு வந்து எடுத்துக்கலாம். டீனுடைய வேல்யூ வந்து 7. இப்போ 2 ரேஞ்ச் வந்து -5லேருந்து +10 வரைக்கும் வந்து மாறும். இதை வேணும்னா நீங்கள் போய் செட்டிங்ஸில் இதை மாற்றிக்கலாம். மினிமம் வேல்யூ 5 இருக்குங்களா, நான் மினிமம் வேல்யூ வந்து வேணும்னா -7 தரேன், மேக்ஸிமம் வேல்யூ வந்து +7. Now we change it. இப்போ டீனுடைய மினிமம் வேல்யூ -7, மேக்ஸிமம் வேல்யூ +7 வந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னுடைய வேல்யூவை எப்போவுமே ஒரு பாயிண்ட்டை டினோட் பண்ணும்போது எக்ஸ் கமா ஒய்னு வந்து எழுதணும். இப்போ எக்ஸ் பார் ஒய் பார் எழுதுகிறேன். எக்ஸ் பார்னுடைய வேல்யூ, ஒய் பார்னுடைய வேல்யூ சப்ஸ்டியூட்டிங், ஏனுடைய வேல்யூ 5, பியினுடைய வேல்யூ 3. எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ காஸ் கியூப் டி, ஒய் பார் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை பி சைன் கியூப் டி. ஏனுடைய மதிப்பு 5, பியினுடைய மதிப்பு 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 16/5 வந்து கிடைக்கும் காஸ் கியூப் டி, கமா ஒய் பார்க்கான வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் -16/3, ஏன்னா பியினுடைய மதிப்பு 3 சைன் கியூப் டி. இப்போ இது புரியுதுங்களா? எக்ஸ் பார் கமா ஒய் பார் வந்து ஒரு பாயிண்டர் எழுதியிருக்கிறேன். இது வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சனுடைய லோக்கல் எப்படி இருக்குதுன்றது, அதாவது லோக்கஸ் ஆஃப் ஏ பாத் எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ட்ராவல் ஆகுதுங்களா, வேணும்னா இப்போ இந்த பாயிண்ட்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணலாம். செட்டிங்ஸில் கலர்ன்ற ஆப்ஷன் வருதுங்களா, இப்போ என்ன கலர் உங்களுக்கு வேணால் ரெட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த டீனுடைய மதிப்பு தான் இருக்குது, இதை டச் பண்ணிங்கன்னா டீனுடைய மதிப்பு மாறும். இப்போ இது போகக்கூடிய பாத் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அது கிடைக்கக்கூடியது தான் வந்து எவலூட். இது செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ அடுத்தது இன்புட்டாக எவலூட் ஆஃப் ஏ கிவன் கர்வ் வந்து டைப் பண்ண போகிறோம்.
இப்போ எவலூட் ஆஃப் ஏ கிவன் கர்வ் வந்து என்னென்னு தெரியும், ஏஎக்ஸ் ஹோல் பவர் 2/3 ப்ளஸ் பிஒய் ஹோல் பவர் 2/3. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. ஏனுடைய மதிப்பு 5, பியினுடைய மதிப்பு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த வேல்யூ எப்படி மாறுதுன்றது பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 5x ஹோல் பவர் 2/3 ப்ளஸ் 3y ஹோல் பவர் 2/3 16 ஹோல் பவர் 2/3 எப்படி இருந்தது? ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. ஏனுடைய மதிப்பு 5, பியினுடைய மதிப்பு 3 25 மைனஸ் 9 ஹோல் 16 ஹோல் பவர் 2/3. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஏ எவலூட். இப்போ இந்த எவலூட் வளைவரை எவலூட் வந்து பார்க்குறது ஒரு ஆஸ்ட்ராய்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிருக்குங்களா. இப்போ இது மேலே தான் நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த பாயிண்ட், அதாவது இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னுடைய இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். லெட் அஸ் செக் தட். இப்போ இந்த டீனுடைய மதிப்பு நான் வேரி ஆகிற மாதிரி பண்ணுறேன். இந்த வளைவரை மேலே ட்ராவல் ஆகிட்டு வரும். புரியுதுங்களா? இதான் வந்து ஜாமெட்ரிக்கலாக இப்போ கொடுத்துருக்கூடிய எலிப்ஸ், க்ரீன் கலர் இருக்குது எலிப்ஸ் கர்வ். இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து எவலூட் ஆஃப் த கர்வ். இந்த ரெட் கலர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இதான் வந்து லோக்கஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். உங்களுக்கு சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் வேணும்னு நினச்சிங்களா, இப்போ இந்த பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சரையும் க்ரியேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனை வந்து சொல்கிறேன். சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சருக்கான ஈக்குவேஷன் வந்து என்ன, x minus x bar the whole square plus y minus y bar the whole square equal to rho square. இதில் ரோனுடைய மதிப்பு a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நீங்கள் அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு எலிப்ஸ்க்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் வச்சு a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3/2. நான் ரிசல்ட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக. டிவைடட் பை ஏபி. இது 1 + y1 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை y2. அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். எதை சப்ஸ்டிட் பண்ணுறேன், இப்போ சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம்.